வண்டி வேண்டாம்னு சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா சிறுமை பக்கத்தில் ஒரு வாழைக்காய் சிப்ஸ் தயார் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே என்ன மாதிரியான சிப்ஸ்கள் தயார் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கங்க சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம், உங்கள் பேர்? என் பேர் ஐயப்பனுங்க. நான் வந்து நேந்திரம்பழம் விவசாயம் பண்ணி அதை மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நேந்திரன் சிப்ஸாகவும் நேந்திரன் பவுடராகவும் நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். நம்மக்கிட்ட என்னென்ன சிப்ஸ் இங்கே தயார் பண்ணுறீங்க? இப்போது பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் நேந்திரன் மட்டும்தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது ரெக்யூர்மெண்ட் வர வர நம்ம இப்போ பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி பண்ணுறோம், டோபிகோ சிப்ஸ் ரெடி பண்ணுறோம். மரவள்ளியில் நீங்கள் என்ன ஃப்ளேவர் கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நேந்திரன்லையாக இருக்கட்டும், மரவள்ளிலையாக இருக்கட்டும், உருளைக்கிழங்குலையாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஃப்ளேவர் கேட்குறீங்களோ அந்த ஃப்ளேவரு நம்ம இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி நம்ம அதை ரெடி பண்ணி தயார் பண்ணி கொடுக்க முடியும். எத்தனை ஆண்டுகளாக வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 3-4 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. சின்னதாக தான் ஆரம்பித்தேன். சின்னதாக ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சம் போக போக அப்புறம் பல்க் ஆகும்போது நம்ம நானே தான் மேக் பண்ணி நானே தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக அப்புறம் ஆள் வச்சு கொஞ்சம் மிஷினரியெலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இது நீங்களே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. நம்ம குத்தகைக்கு தோட்டம் பிடிச்சி நம்மளே விவசாயம் பண்ணுறோங்க. விவசாயம் பண்ணி அதை அந்த காயை அப்படியே சிப்ஸாகவும் நேந்திரன் பவுடராகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. இந்த ஃப்ளேவர்னு சொன்னீங்க, அந்த என்ன ஃப்ளேவர் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அதில் வந்து பெப்பர் போடுவாங்க, சில்லி போடுவாங்க, லெமன் சில்லி போடுவாங்க, டொமேட்டோ சில்லி போடுவாங்க. அந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. பனானா சிப்ஸை பொறுத்த வரைக்கும் தேங்காய் சிப்ஸு, பாமாயில் சிப்ஸு, பழம் சிப்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, இந்த வெரைட்டிஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நேந்திரன் எடுத்துக்கிட்டு பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேந்திரன் சால்ட்டட் சிப்ஸு பண்ணலாம். அதாவது ராவா காயை போட்டு நம்ம சால்ட்டு போட்டு ஆட் பண்ணுறது நேந்திரன் சால்ட் சிப்ஸ். அது வந்து பேசிக்காக உள்ளது. அது போக நீங்கள் பழ சிப்ஸுங்கிறது அது பழமாகிற பக்குவத்தில் அதை போட்டு எடுக்கிறது தான். அதுக்கும் எந்த இன்க்ரீடியன்ஸும் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நேந்திரன் வாழைப்பழம், மஞ்சத்தூள், சால்ட்டு, இது 3 தான் ஆட் பண்ணுறோம். அது போக நீங்கள் ஃப்ளேவரில் கேட்கும்போது நம்ம அந்த ஃப்ளேவரை இப்போ இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த லேஸ்லாம் வருது இல்லையா, ஆனியன் சில்லி, ஆனியன் கார்லிக், அந்த மாதிரி நம்ம மிஷினில் போட்டு ஓட்டி நம்ம அதில் ஒரு கோட்டட் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி இப்போ நிறைய வந்து எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய ரிக்யூர்மெண்ட் இருக்குது. அதில் நம்மளும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எங்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சென்னை போகுது, சென்னை, திருவனந்தபுரம், கேரளா, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, மும்பை, ஹைதராபாத்து, குஜராத்து, இந்தந்த ஏரியாவுக்கெல்லாம் நம்ம இப்போ சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா துபாய்க்கு, அபுதாபி, ஓமன், இது 3 கண்ட்ரிக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், சப்ளையும் பண்ணிகிட்டு இருக்கோம். துபாய்க்கு 2-3 எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம். அது போக நம்ம த்ரூவாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் துபாய்க்கு, ஓமனுக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பேசிக்கலாக அதுக்கு உண்டான எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக நம்மள்ட்ட எல்லாமே இருக்குதுங்க. ஐஇசி இருக்குது, நம்ம அப்பீட ஆர்சிஎம்சி இருக்குது, அது போக சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஐ, ஸ்டேட் எஃப்எஸ்எஸ்ஐ வச்சுருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், யூஎஸ் எஃப்டிஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். இது எல்லாமே இருக்கிறதுனால ஃபர்தராக நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியுதுங்க எக்ஸ்போர்ட்டெல்லாம். என்ன விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ரேட்டு இப்போ மார்க்கெட் ரேட்டுக்கு தான் நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளே கல்டிவேட் பண்ணி நம்மளே வேல்யூ அடிஷன் பண்ணுறதுனால ஃபுல்ஃபில்லாக ப்ராஃபிட்டாக நம்ம இதில் எடுக்க முடியும். இப்போ காய்க்கு விலை இல்லைனாலும் நம்ம இன்னொரு வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால நமக்கு வந்து மார்க்கெட் ரேட்டுக்கே கொடுக்குறோம், நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அதனால நம்ம மார்க்கெட் ரேட்டுக்கே கொடுக்குறோம். அதாவது இந்த சிப்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த தேங்காய் சிப்ஸு,
இந்த பாம் ஆயில் சிப்ஸு இதெல்லாம் வந்து எண்ணெய் அதோட இப்போ ரேட் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோகனட் ஆயில் சிப்ஸு அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. ரீஃபைண்ட் ஆயிலு, பாம் ஆயில் அந்த மாதிரி தான் சிப்ஸ் தான் அவங்க லைக் பண்ணுவாங்க. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோகனட் ஆயில் மட்டும்தான் இங்கே மூவிங்கில் இருக்குங்க. கேரளாவுக்கு அனுப்புறதெல்லாம் கோகனட் ஆயிலில் தான் நம்ம அனுப்புகிறோம். கேரளாவுக்கு அனுப்புறது, சென்னைக்கு அனுப்புறது, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நமக்கு வந்து தேங்காய் சிப்ஸு அது நல்ல மூமெண்ட் இருக்குதுங்க. டில்லி, ஹைதராபாத்து, மும்பை அந்த ஏரியாவெலாம் போனீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் சிப்ஸ் தான் மார்க்கெட் இருக்குதுங்க. இப்போ வந்து தேங்காய் எண்ணெயோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா? இந்த டைமில் வந்து சிப்ஸோட ரேட்டே அதிகமாக இருக்கும்ல? ஆமாம். சிப்ஸோட ரேட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்மளோட மார்ஜினை கம்மி பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு ரீசனபிள் ரேட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அஸ்யூஷுவல் ரேட்டுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ இந்த ரேட்டு தான் ஃபிக்ஸட்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆமாம். மார்க்கெட்டை பொறுத்து அது வேரியண்ட் ஆகும். மார்க்கெட்டை பொறுத்து ரேட்டு வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எப்படி பார்த்துக்கிட்டாலுமே ஒரு 20லேருந்து 30 ரூபா ஒவ்வொரு நாளும் வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த சிப்ஸ் வந்து என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் இப்போ போயிட்டு நம்ம மார்க்கெட்டில் பேசிக்காக வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ரீஃபைண்ட் ஆயில் சிப்ஸ் வந்து 160லேருந்து 220, 240 வரைக்கும் போகுங்க. கோகனட் ஆயில் சிப்ஸ் பார்த்திங்கனாக்கா 320லேருந்து 350, 400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுங்க. நம்ம கொடுக்குறது ஹோல்சேலாக கொடுக்குறது. ரீட்டெயிலில் அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. சிறு வியாபாரிகள்லாம் இருக்காங்க, பேக்கரி வச்சுருக்காங்க, சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் கடை வச்சுருக்காங்க. இவங்களாம் வந்து இந்த நம்மளை மாதிரி அதிகமாக உற்பத்தி பண்ணுறவங்ககிட்ட வந்து வாங்கி சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படிங்க ஹோல்சேல் இந்த மாதிரி? ஆமாம், அவங்களுக்கெல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுப்போம். அதாவது நீங்கள் ரீசேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறது. மினிமம் வந்து 3 காட்டன்லேருந்து 5 காட்டன் வரைக்கும் எடுக்கணுங்க. ஒரு காட்டனுக்கு 20 kg வருங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சப்ளை, ஆல் இண்டியா, ஆல் வேர்ல்டு, வேர்ல்டு வைடு நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமோ அத்தனையும் நம்ம வச்சுருக்கோங்க. சரிங்க. நம்மகிட்ட என்னென்ன சிப்ஸ் இருக்குன்றதை காட்டிடுங்களா? இது நேந்திரன் நார்மல் சிப்ஸுங்க, இது சால்ட்டடு. ஓகே. இது வந்து பழ சிப்ஸுங்க. இது வந்து டோபிக்கோ ரவுண்டுங்க. சரி. அது வந்து டோபிக்கோ ஸ்டிக்கு. அது பொட்டேட்டோ ஸ்டிக்கு. இது வந்து நம்ம பிராண்ட் பண்ணியிருக்கிறோங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. நைட்ரஜன் ஃபில்லிங்கில் போட்டு 200 கிராம் பாக்கெட்டுங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க வெரைட்டிஸ் இதுதான் இல்லைங்களா? இதுதான். இதில் வந்து 1/4 கிலோ, 1/2 கிலோ இந்த மாதிரி பாக்கெட்லாம் இருக்கு இல்லைங்களா? எந்த பேக்கேஜ்லேருந்து கொடுக்குறீங்க? இல்லை, நம்ம வெளியில் கொடுக்குறது 1 கிலோ தான். 1 கிலோ தான். ஆமாம், 1 கிலோ பேக்கிங் தான். 1 கிலோ பேக்கிங். நீங்கள் கஸ்டமைஸ் தான், அது அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து நம்ம அதை பண்ணி கொடுக்கலாம். அப்போ 5 kg கேட்டாலும் கொடுக்கலாம், 10 kg கேட்டாலும் கொடுக்கலாம். அது அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்துங்க. வெளியில் இது வந்து நம்ம ரீட்டைல் ஹோல்சேல் நம்ம கடைக்காக வச்சுருக்குறோம். சரிங்க. வெளியில் கொடுக்குறது எல்லாமே ஒரு ரீட்டைல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து. ஆமாம்மா, வந்து கேட்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம இதை வச்சுருக்கோம். மினிமம் வந்து எவ்வளோ ஆர்டர் கொடுத்தா நீங்கள் அனுப்புவீங்க? நம்ம 5 டன்லேருந்து 10 டன் வரைக்குமே நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. சிறு வியாபாரிகள் வந்து எங்களுக்கு 100 கிலோ வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். 100 கிலோலேருந்து ஸ்டார்டிங். ஆமாம், கேட்டிங்கன்னா நீங்கள் பார்சல் அனுப்பி விட்ருங்க. ஆமாங்க. சரிங்க, நிறைய தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வாழைக்காய் சிப்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க, நேந்திரம் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.